இங்க பாருங்க, நமக்கு 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம உண்மையை ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆமா, யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க அம்மாவை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு யாரோ பிளான் பண்றாங்க, அது மட்டும் எனக்கு புரியுது. விஷால், டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, எங்களுக்கும் புரியுது. யாரோ இத திட்டம் போட்டுதான் பண்ணிருக்காங்க. யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். கண்டுபிடிச்சே ஆகணும் அயலி. இல்லனா அத்தைக்கு இது பெரிய களங்கமா ஆயிடும். ஆனா நமக்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு க்ளூவுமே இல்லையே. இசை, நமக்கு 2 மணி நேரம் டைம் இருக்கு. யோசிப்போம். கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரேக் கிடைக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். வழியில வண்டி எங்கேயாவது நிப்பாட்டினீங்களா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வழியில ஒரு கடையில வெள்ளி குத்து விளக்கு ஒண்ணு வாங்கினோம். அதுக்கப்புறம் நேரா மண்டபத்துக்கு தான் வந்தோம். வேற எங்கேயும் நிப்பாட்டல. அப்போ நீங்க வாங்கின குத்து விளக்க யாரோ மாத்திருக்காங்க. மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கார்ல இருந்து கிஃப்ட் பேக்க ஸ்ரீஜா தான் உள்ள கொண்டு வந்தாங்க. அவங்க தான் கையில வச்சிருந்தாங்க. வேற எங்கேயும் கிஃப்ட வைக்கவே இல்லையே. ரூம்ல கூட ஸ்ரீஜா வைக்கவே இல்லையே. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வண்டிய வேற எங்கேயாவது கடையில நிப்பாட்டினீங்களா? இல்ல பஞ்சர் ஆச்சுன்னு எதுக்காவது நிப்பாட்டினீங்களா? இல்ல. வேற எப்படி கிஃப்ட் மாறி இருக்கும்? வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ரோட்ல ஒருத்தர் விழுந்து கிடந்தாரு. அதுக்காக ஒரு வாட்டி காரை நிப்பாட்டினோம். அவங்கள இறங்கி பார்த்துட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த இடத்துல மட்டும் தான் நான் வண்டியை நிப்பாட்டினேன். இது போதுமே விஷால். நேரத்தை வீணாக்காம நீங்களும் விஷாலும் சேர்ந்து நேரா அந்த நகை கடைக்கு போங்க. ஒருவேளை நகை கடையில கூட கிஃப்ட் பாக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம்ல. பேக் பண்ணும்போது செக் பண்ணாங்களான்னு கேட்டு பாருங்க. அங்க இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிரும். இசை, வாங்க. நம்ம 2 பேரும் கார் நிறுத்தின ஸ்பாட்டுக்கு போலாம். எந்த இடத்துல வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லுங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். எனக்கு அந்த இடம் தெரியும். நான் கூட்டு போறேன். வாங்க சீக்கிரம் வாங்க.